ஹலோ மை ஃப்ரெண்ட். இதனால் நான் யூடியூப் பக்கம் வந்து ஒரு பேசவே இல்லை. ஏன்னா ஒரு மாதமாக பல பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் ஹெல்த் பிரச்சனை மாற்றி 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 ஃபஸ்ட்டு நான் வந்து மழைக்கு அப்புறமா டிசம்பர் தாண்டி தான் 2 கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான் இருந்தேன், வலது கண்ணுக்கு. அப்புறம் பார்த்தா மழை இல்லை. டக்குன்னு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க வலது கண்ணுக்கு. இடது கண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மாதம் மேலே பண்ணியிருந்தேன் நான் செப்டம்பரில். அக்டோபர் 20 மேலே இந்த கண்ணே அதுக்கு நடுவில் எனக்கு ஹீமோக்ளோபின் ரிமைண்டட் முடக்குவாதம் இருக்கிறதுனால பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா ஒரு வருஷமாக 8க்கு மேலே எனக்கு ஏறவே இல்லைங்க ஹீமோக்ளோபின். ரொம்ப 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 டவுன். அது இன்னும் ஆப்ரேஷன்லாம் பண்ணவங்களுக்கு ரத்தம் கூட வரதில்லை, கண்ணில் ஒரு சொல் ரத்தம் கூட இல்லை. ரொம்ப மைனரிட்டான ஆப்ரேஷன் தான் நான் நினைக்கிறேன். 20 நிமிஷங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, வழி இல்லை ஒன்றும் இல்லை. நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய கண் ஆப்ரேஷன் முடிச்சிட்டேன். அடுத்தது என்னென்னா, ஹரிணிக்கு எப்பயும் போல் யூட்ரஸ் ப்ராப்ளம். அவளுக்கு எக்கச்சக்கமான எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு காலில் கொஞ்சம் பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது. ஒன்று மாற்றி ஒன்றுனால யூடியூப்பில் எல்லாம் பேசுகிற மனநிலை இல்லை. அதுக்கு அப்புறம் முன்னாடியே ஹீமோக்ளோபின் 8 டவுன் ஆகிட்டே வரவும் பெட்டு விட்டு எழுந்திரிக்க முடியல. அவ்வளோ ஒரு சோர்வு உடம்புல. இப்போ வந்து டாக்டர் சொல்கிற ஒப்பீனியன்னா, முடக்குவாதம் இருந்தால் நம்மளுக்கு ரத்த சோகை கண்டிப்பாக வரதான் செய்யும், நீங்கள் ஃபுட்லேயே எடுத்துகிட்டு சரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எதுவும் அசைக்கான எப்பயுமே அயன் மாத்திரை கொடுப்பாங்க, அதே அயன் மாத்திரை. அதுக்கப்புறம் இந்த சில்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வலி அதிகம். டாக்டர் யூசிக் மாத்திரைலாம் கொடுத்தாங்க. நான் ஆர்த்தோ தான் பார்த்துட்ருக்கேன், முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட. இன்னும் பனிக்காலம் இப்படி தான் இருக்கும், வலி ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குன்னாரு. அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனைனால யூடியூப்புக்கு என்னால் பேட்டியே கொடுக்க முடியல. ஒரு ஸ்டெப் நான் சொல்லிட்டேன். 2வது ஸ்டெப் என்னென்னா, நிச்சயமாக நம்மளுக்கு வந்து வருஷம் ஒரு டைமாவது எடுத்து நம்ம ஹீமோக்ளோபின், அப்புறம் நம்மளோட வைட்டமின் பிரச்சனை எல்லாமே நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் ஒரு இதாக பார்த்துட்டு ஒரு 1500 கூட அந்த பேக்கேஜ் நம்மளுக்கு வராது. தயவு செஞ்சு ஒரு விழிப்புணர்ச்சியோட வரணுன்னு தான் உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். கை கால் மூட்டில் வலி எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறேன், விடாதீங்க. கையில் பார்த்தீங்களா, எனக்கு 2 கைகள் எவ்வளோ முடங்கி போயிருக்குன்னு. ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல. பனிக்காலத்தில் கூட மரத்து போகிறதுலாம் கூட இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் வலி தாங்க முடியாது. இதெல்லாம் ஒரு எதுவுமே நம்ம எலும்பு நம்ம நார்மல் தானே. ஹவுஸ் ஒய்ஃப் முக்கியமாக அசால்ட்டாகவும் இருக்காதீங்க. ஒரு பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் நம்மளோட உடல்நிலை பரிசோதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிட்டிவான லைஃப்பை நம்ம வாழலாம். என் குடும்பம் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஹரிணி அவங்க அப்பாவும். அவளுக்கே சமைக்க தெரியுன்னா கூட அம்மாவோட கைப்போக்கும், என்னோட கணவருக்கு என்ன மனைவியின் கைப்போக்கும், இது ரெண்டும் எதிர்பார்த்தாங்க. ஒரு வாரமாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் டவுன். ஒரு மாதிரி உடம்பெல்லாம் மறுபடியும் ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. வர மாதம் எடுத்து பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சுருக்கமாகவும் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலருக்கு ஒரு பெட்டிஷன் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுறேன்னா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. படித்தவங்களுக்கு தெரியல, படிப்பறிவு இல்லாதவன் தான் புக்கெல்லாம் படித்து நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டிஷன் எழுதுறதுன்னா இப்போ ஒரு A4 ஷீட் தான். இந்த வலது பக்கத்தில் நம்மளோட இன்னையோட தேதி எழுதிக்கணும். தேதி போட்டு இந்த மாதங்கள் போட்டு 2025 எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு தான். அப்புறம் அடுத்தது அனுப்புனர். கோரிக்கை மனுவா, எங்கள் தெருவுக்கு ரோடு வேணும், இல்லை எங்கள் தெருவுக்கு டேங்க் வேணும், மெட்ரோ டேங்க் வேணும், இப்படி என்ன கோரிக்கை மனுன்னு ஃபஸ்ட்டு அதை எழுதிடணும். இல்லை புகார் மனு, ஏதாவது பிரச்சனை இருக்குது, திருட்டு பையன் அது மாதிரினா புகார் மனுன்னு எழுதலாம். இப்படி நிறைய டைட்டில் போட்டு எழுதுங்க. அடுத்தது உங்களோட அனுப்புனர், உங்கள் பேர், உங்கள் முகவரி, முக்கியமாக உங்கள் செல் நம்பர் போட்டுருங்க. அடுத்தது பெறுநர். இப்போ காவல்துறை அதிகாரினா, ஒரு இன்ஸ்பெக்டர்னா ஆய்வாளர் அவர்கள், இல்லை கமிஷனர், உயர்திரு கமிஷனர் அவர்கள். உயர்திரு தான் போடணும். வணக்கத்துக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும்தான் போடணும். இப்போ வந்து கவர்னருக்கு வணக்கத்துக்குரிய, இப்போ பிரதமர் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இப்படி போட்டுக்கிட்டே வரணும். வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் இது மாதிரிலாம் போட்டுக்கிட்டே வரணும் பெருநரில். அதுக்கப்புறம் தலைமைச் செயலகம்னு போட்டுக்கலாம், முதலமைச்சருக்கு எழுதணும். அப்புறம் சென்னை இது மாதிரிலாம் அட்ரஸ் எழுதிட்டு வந்து பின்கோடு கண்டிப்பாக எழுதணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் வரீங்க அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட்டு 2 வரி தலைப்புன்னு போட்டுட்டு உங்களோட கோரிக்கை 2 வரி எழுதிட்டு, அடுத்தது பொருளை வந்து விரிவாக ஒரு பக்கத்துக்கு எழுதாமல் ஒரு 5 வரிகள் விட 10 வரிகள் மிகாமல் நம்மளோட கோரிக்கையோ புகாரை தெரிவிச்சுட்டு பின்னால் வந்து இப்படிக்குன்னு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ் முக்கியமாக இந்த டேட்டு போட்டுடணும். அதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னு ஒரு அட்ரஸில் உங்களோட டைமிங் முக்கியமாக குறித்து வச்சுக்கணும். எனக்கு 10:30 பகல், இல்லை 20:30, 20:30, 10:30 இப்படி டைமிங் போட்டு 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 எழுதணும். அப்புறம் கிழமைகள் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த டைமில் இந்த கிழமைக்கு இப்படி நடந்தது, எனக்கு இந்த டேட்டில் இது மாதிரி பிரச்சனை நடந்தது, இந்த டேட் போட்டு
டைம் போட்டு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ்ங்க. இதில் வழிமுறை இன்னி வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். இப்போ சில உடல்நிலையினால எந்த விஷயத்துக்கெல்லாம் போகவும் முடியல. அதனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு அனுப்புகிறேன். யாராவது பயனுள்ள அடைஞ்சிங்கன்னா ஒரு 2 பேராவது ஏதாவது வெளிப்படுத்திட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும்படியான ஜீவன் நானாக தான் இருப்பேன். வாழ்க வளமுடன்.